ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடா 247 தமிழ். நான் உங்கள் ஆஷிக். ஸோ இந்தியர்களுக்குள்ள உடைய ஒரு தனித்தன்மை என்ன அப்படின்னா, நம்ம நாடோட அரசியல் சம்பந்தமான விஷயங்களை மட்டும் டிஸ்கஸ் பண்ணாம, அதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாம, வெளிநாடுகளுடைய அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்கு, எந்த நாட்டில் என்ன தேர்தல் நடந்திருக்கு, ஸோ அதில் யார் வெற்றி பெற்றிருக்கா அப்படிங்கிற மாதிரி உலக அரசியலை தெரிஞ்சுக்கிறதுல இந்தியர்கள் வந்து ரொம்ப ஆர்வமுடையவர்கள். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ யூகேவுடைய அரசியலை பத்தி இந்தியாவில் உள்ள ஒவ்வொரும், குறிப்பா தமிழ்நாட்டில் ஒவ்வொருவரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எதனால அப்படின்னா, யூகேல சமீபத்தில் அதாவது ஜூலை 4ஆம் தேதி வந்து எலெக்ஷன் நடந்தது. ஸோ 5ஆம் தேதி வந்து ரிசல்ட் விட்டாங்க. ஸோ அந்த ரிசல்ட்ல லேபர் கட்சியை சார்ந்த கீர் ஸ்டாமர் அப்படிங்கிறவர் வந்து வெற்றி பெற்று யூகேயோடைய 58வது பிரதமரா வந்து ஆக போறாரு. ஸோ அதை பத்தி தான் நிறைய பேச்சுக்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த எலெக்ஷன் பத்தி, இந்த எலெக்ஷன்ல நம்மளுடைய இந்தியா வம்சாவளியை சார்ந்த ரிஷி சுனக் அவர்களுடைய கன்சர்வேட்டிவ் கட்சி வந்து தோத்ததுக்கான காரணங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் இருந்து லாஸ்ட் வரை பாருங்க. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கீர் ஸ்டாமர். ஸோ இவர் தான் வந்து கன்சர்வேட்டிவ் கட்சியுடைய லேபர் கட்சியுடைய தலைவர். ஸோ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 58வது பிரதமரா யூகேல வந்து பதவியேற்க இருக்காரு. ஸோ இந்த எலெக்ஷன்ல நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்ல மொத்தம் யூகேல 650 தொகுதிகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ மொத்தம் 650 தொகுதிகள் இருக்கு. ஸோ யூகே பொறுத்தவரை யூகேலையும் பாத்தீங்கன்னா பாராளுமன்ற முறை தான், இந்தியா மாதிரி பாராளுமன்ற முறை தான் வந்து ஃபாலோ பண்றாங்க. ஸோ மேலவை கீழவைன்னு சொல்லிட்டு ரெண்டாவே இருக்கு. ஸோ கீழவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ். கீழவை வந்து ஹவுஸ் ஆஃப் காமன், ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ பார்லிமெண்ட் ரெண்டா பிரிக்கிறாங்க. நம்ம இது மாதிரியே பைகேமரல் தான். ஸோ அதில் கீழே உள்ளது வந்து ஹவுஸ் ஆஃப் காமன். அதே மாதிரி மேலவையை பொறுத்தவரை அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ், ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ். ஓகேங்களா? இதுல வந்து இந்த ஹவுஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிறது இந்தியாவுடைய நம்ம லோக்சபாக்கு ஈக்குவலான ஒரு ஹவுஸ். அதே மாதிரி நம்மளுடைய ராஜ்யசபா இருக்கு இல்லையா, அந்த ராஜ்யசபாக்கு ஈக்குவலான ஒரு ஹவுஸ் தான் என்ன அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதே மாதிரி நம்ம இந்தியாவை ஃபாலோ பண்ற அந்த பாராளுமன்ற முறை அப்படிங்கிறது நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கோம், யூகேல இருந்து எடுத்திருக்கோம். ஸோ அதனால யூகேல இதே மாதிரி தான். ஸோ நம்மள மாதிரி ஈரவை கொண்ட அமைப்பு தான். ஸோ அதுல இந்த ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்க்கு எல்லாருமே வந்து நாமினேஷன் மூலியமா தான், ஸோ நாமினேஷன் மூலியமாக தான் வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்க்கு நம்ம லோக்சபா மாதிரி என்ன பண்ணுவாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வந்து எம்பியா அந்த ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்க்கு வந்து போவாங்க. ஸோ இப்போ இந்த ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்க்கான தேர்தல் தான் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த தேர்தலில் மொத்தம் 650 சீட்ஸ். ஸோ மொத்தம் 650 சீட்ஸ். இந்த 650 சீட்ஸ்ல லேபர் கட்சி வந்து எத்தனை சீட்ஸ் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா 412 இடங்களை பிடிச்சி அதிக பெரும்பான்மையில இந்த எலெக்ஷன் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அடுத்தபடியாக கன்சர்வேட்டிவ் பார்ட்டி, ஸோ நம்மளுடைய ரிஷி சுனக்குடைய கன்சர்வேட்டிவ் பார்ட்டி வந்து வெறும் 121 இடங்கள் மட்டும்தான் பிடிச்சிருக்காங்க. ஸோ வெறும் 121 இடங்கள் மட்டும்தான் வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து மூணாவது லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சி, இந்த மாதிரி அடுத்தடுத்து சின்ன சின்ன கட்சிகள்லாம் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வெற்றி மூலியமா லேபர் கட்சி வந்து 14 ஆண்டுகளுக்கு அப்புறமா திரும்ப ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி லேபர் கட்சி வந்து 2010ல, ஸோ 2010ல அவங்களுடைய ஆட்சி வந்து இதாச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஒரு 14 ஆண்டுகளுக்கு அப்புறமா திரும்ப இப்போதான் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆட்சிக்கு வந்து வர்றாங்க. ஸோ இவர் வந்து 58வது பிஎம், யூகேவுடைய 58வது பிஎம் தான் அந்த கீர் ஸ்டாமர் அப்படிங்கிறவர். சரிங்களா? ஸோ இப்போ இதுல இன்னொரு முக்கியமான நபர் என்ன அப்படின்னா, இந்த நடந்து முடிஞ்ச தேர்தலில் ஒரு 26 இந்தியன் ஆரிஜின், இந்திய வம்சாவளியை சார்ந்த நபர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒரு 26 நபர்கள் வந்து இந்த தேர்தல் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அதுல குறிப்பா சொல்ல போனா தமிழகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, அவங்க பேர் என்ன அப்படின்னா உமா குமரன். ஸோ உமா குமரன் அப்படின்னு சொல்லப்படுற தமிழகத்தை சார்ந்த லேபர் கட்சியில இருந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்டான்ஃபோர்ட் அப்படிங்கிற தொகுதியில இவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒரே ஒரு தமிழ் வம்சாவளியை சார்ந்தவங்க தான் வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இது இல்லாம இந்தியா வம்சாவளியை சார்ந்த ஒரு 26 நபர்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளார்கள். ஸோ இந்த இதை பொறுத்தவரை கேபினட் பதவி, ஸோ நமக்கு இங்கே கேபினட் இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி அங்கேயும் யூகேலையும் வந்து கேபினட் இருக்கு. ஸோ இந்த கீர் ஸ்டாமருடைய கேபினெட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கீர் ஸ்டாமர் வந்து பிரைம் மினிஸ்டரா இருப்பாரு. அதுக்கடுத்து ஆஞ்சலா ரைனர், ஸோ ஆஞ்சலா ரைனர் அப்படிங்கிறவங்க வந்து டெபுட்டி பிரைம் மினிஸ்டரா இருப்பாங்க. ஸோ ஆஞ்சலா ரைனர் அப்படிங்கிற டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க. அதே மாதிரி ராச்சல் ரீவிஸ் அப்படிங்கிறவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஓகேங்களா? ஸோ ராச்சல் ராவிஸ் அப்படிங்கிறவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஸோ இதுக்கு முன்னாடி ரிஷி சுனக் தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்தார். ஸோ இப்போ யார் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வர போறா அப்படின்னா ராச்சல் ரீவ்ஸ் அப்படிங்கிறவங்க தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வர போறாங்க. ஸோ யூகேயோடைய வரலாற்றுல வரப்போற ஃபர்ஸ்ட் உமன் பிஎம், இவங்க யாரு? ஃபர்ஸ்ட்
உமன் பிஎம். ஸோ ஃபர்ஸ்ட் உமன் பிஎம் கிடையாது, ஃபர்ஸ்ட் உமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர். இதுக்கு முன்னாடி யூகேல ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் கூட இருந்தது கிடையாது. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து இருந்திருக்காங்க, உமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஸோ அதுல யார் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் உமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆனா யூகேக்கு பாத்தீங்கன்னா இப்பதான் 2024 தான் முதல்ல பெண் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து வர போறாங்க. ஸோ இது இல்லாம சில முக்கியமான பொறுப்புகள் பாத்தீங்கன்னா டேவிட் லாமி. ஸோ டேவிட் லாமி அப்படிங்கிறவர் வந்து ஃபாரின் செக்ரட்டரியா வந்து அப்பாயின்ட் பண்ண போறாங்க. ஸோ இவர் தான் பாத்தீங்கன்னா இவருக்கு இப்போ வந்து 54 வயசு கிட்ட ஆகுது. ஸோ 27 வயதுல இவர் முதல்ல எம்பியா வந்து வராரு. ஸோ அதுக்கப்புறமா எர்ட் காப்பர் அப்படிங்கிறவங்க ஹோம் செக்ரட்டரியாவும், அடுத்து பேட் மேக்ஃபேடன் அப்படிங்கிறவங்க சான்சலர் ஆஃப் டச்சி அப்படிங்கிற போஸ்டிங் வர போறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து முக்கியமான கேபினட். ஓகேங்களா. ஸோ ஆஞ்சலா ரைனர் அப்படிங்கிறவங்க டெபுட்டி பிரைம் மினிஸ்டர். அடுத்து ராச்சல் ரீவ்ஸ் அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் உமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் யூகே. ஸோ இதான் வந்து சில முக்கியமான தகவல்கள். ஸோ இப்போ ஏன் வந்து ரிஷி சுனக் அவர்கள் வந்து தோத்து போனாரு? ஸோ கன்சர்வேட்டிவ் கட்சி வந்து தோத்து போனதுக்கு முக்கியமான காரணம் என்ன? ஸோ 14 ஆண்டுகள் வந்து அவங்க ஆட்சி செஞ்சாங்க. ஸோ 14 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சும் ஏன் வந்து அவங்க இந்த தேர்தலில் இப்படி ஒரு மோசமான படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இவங்க தோல்வி அடைஞ்சதுக்கு வந்து நிறைய காரணங்கள், எக்கச்சக்கமான காரணங்கள் வந்து சொல்லப்படுது. ஸோ அதுல முதன்மையான காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து frequent leadership change. இந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டில பாத்தீங்க அப்படின்னா கடைசி 10 வருஷத்துல மட்டும் 5 பிஎம் மாறி இருக்காங்க. ஸோ கடைசி 10 வருஷத்துல மட்டும் எத்தனை பிஎம் மாறி இருக்காங்க? மொத்தம் 5 பிஎம் வந்து கடைசி 10 வருஷத்துல மட்டும் மாறி இருக்காங்க. ஸோ கடைசியா பாத்தீங்க அப்படின்னா டேவிட் கேமரூன் அப்படிங்கிறவர் 2010 இருந்து 2011 இருந்து 16 வரை பிஎம் இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தெரசா மே வந்து வந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து இவர் போரி ஜான்சன் வந்தாரு. ஸோ அதுக்கடுத்து லிஸ் வந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சுனக் வந்து வந்திருக்காரு. ஸோ அப்ப கடைசி 10 ஆண்டுகள்ல மட்டும் 5 பிஎம் வந்து மாறி இருக்காங்க. ஸோ 5 பிஎம் வந்தாங்க அப்படின்னா என்ன ஆகும்? அந்த நாட்டில் வந்து பாலிசி வந்து ஸ்டேபிளா இருக்காது. ஏன்னா ஒரு பிஎம் ஐடியாலஜி ஒரு மாதிரி இருக்கும். அவர் ஒரு மாதிரியான விஷயங்கள் கொண்டு போயிட்டு இருப்பாரு, ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு இருப்பாரு. அடுத்த பிஎம் ஐடியாலஜி வேற மாதிரி இருக்கும். ஸோ அப்ப அந்த கட்சி என்ன, இந்த கன்சர்வேட்டிவ் கட்சியில வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாம போற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுல முக்கியமா இந்த லிஸ் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா வெறும் 14 நாள் மட்டும் தான், எத்தனை நாள்? வெறும் 17 நாள் மட்டும் தான் வந்து பிஎம் இருந்திருக்காங்க. ஸோ அப்ப இந்த கட்சிக்குள்ள நிறைய உட்கட்சி பூசல்கள், ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாதது இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்கேண்டல்ஸ், நிறைய ஊழல்கள் வந்து நடந்திருக்கு. எக்கச்சக்கமான ஊழல்கள் வந்து நடந்திருக்கு. அந்த லிஸ் வந்து 14 நாள்ல பதவி முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவங்க மினி பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு பட்ஜெட் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த பட்ஜெட்னால யூகேவுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய லெவலில் வந்து பாதிக்கப்பட்டுச்சு. ஸோ அதனால தான் அவங்க 14 நாள்லேயே வந்து விலகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் போரி ஜான்சனுடைய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா போரி ஜான்சன் வந்து யூகேவுடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது தான் கோவிட், ஸோ கொரோனா பெருந்தொற்று வந்துச்சு. ஸோ அப்போ லாக்டவுன் நடந்துகிட்டு இருந்த சமயம். ஸோ அந்த லாக்டவுனில் போரி ஜான்சனுடைய அவையில இருந்த, ஸோ போரி ஜான்சனுடைய கேபினெட்ல இருந்த நிறைய எம்பிஸ் அண்ட் கேபினெட் மினிஸ்டர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு நைட் பார்ட்டி வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ லாக்டவுன்லேயே வந்து நிறைய பேரை கூட்டி நைட் பார்ட்டி வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் யூகே பேசு பொருளாச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஊழல்கள் மற்றும் அந்த கட்சியினர்கள் மேல, கன்சர்வேட்டிவ் கட்சியுடைய எம்பிஸ் மேல நிறைய குற்றச்சாட்டுகள், நிறைய பேர் வந்து செக்ஸ் ஸ்கேண்டல்லையுமே வந்து மாட்டிருந்தாங்க. ஸோ அப்ப இதுவும் அந்த கட்சி வந்து தோக்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கிறது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான காரணம் வந்து புவர் எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ யூகேல வந்து எக்கனாமி ரொம்ப பாதாளத்துக்கு வந்து போயிடுச்சு. ஸோ இப்போ இந்தியாவுடைய 2023-24 ஜிடிபி growth எவ்வளவு இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 6.8, அதே மாதிரி 7 அப்படிங்கிற மாதிரி சில இது வந்து சொல்றாங்க. 6.8ல இருந்து 7.5க்குள்ள இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து வெவ்வேறு அமைப்புகளும் சொல்றாங்க. ஆனா யூகேயோடைய ஜிடிபி வளர்ச்சி எவ்வளவுதான் இருக்குன்னா வெறும் 0.1 தான். 0.1னா அந்த நாடு வந்து வளர்ச்சியை அடையல அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அப்ப இந்த வளர்ச்சி இருந்துச்சு அப்படின்னா அங்க என்ன இருக்காது? பொருளாதாரத்துல எந்த வளர்ச்சியுமே இருக்காது, எந்த கம்பெனிக்குமே வந்து லாபம் இருக்காது. ஸோ ஒரு மந்த நிலை ஏற்பட்டிருக்கு. ஸோ ஒரு ரிசெஷன் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ அப்ப இந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான காரணம். எக்கனாமி வந்து சுத்தமா ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறமா 2022 இன்ஃபிளேஷன், பணவீக்கம் இருக்கு இல்லையா? அந்த பணவீக்கம் வந்து 40 வருஷம் இல்லாத அளவுக்கு பணவீக்கம் வந்து யூகேல இருந்திருக்கு. ஸோ பணவீக்கம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா என்ன? மக்களுடைய அந்த எல்லா பொருளையும் வந்து ரொம்ப அதிகமான விலை கொடுத்து வாங்கணும். ஸோ அப்போ சாமானியர்கள் கூட என்ன பண்ண முடியாது அப்படின்னா எந்த பொருட்களையும் வந்து ஈஸியா வாங்க முடியாத அளவுக்கு ஒரு அதிகப்படியான 40 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு அதிகப்படியான இன்ஃபிளேஷன் வந்து இந்த யூகேல வந்து இருந்திருக்கு. ஸோ இதெல்லாமே பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள். ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா யூகேல வந்து அரசாங்கத்துக்கு நிறைய கடன்கள் வந்து வந்துருச்சு. ஸோ அரசாங்கத்துக்கு நிறைய கடன்கள் வந்து வந்துருச்சு. கடன் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய ஸ்கீம்ஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ முக்கியமா இந்த நேஷனல் ஹெல்த்
ஃபெசிலிட்டி. ஸோ NHF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக முக்கியமான திட்டம். இது மூலியமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து அரசாங்கம் இலவசமா வந்து சிகிச்சை வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த திட்டத்தை வந்து ஸ்டாப் பண்றதுக்கான நிறைய விஷயங்கள் வந்து பண்ணாங்க. ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸ், ஸோ இன்கம் டேக்ஸ் ரேட் இருக்கு இல்லையா, இன்கம் டேக்ஸோட ரேட்டையும் அதிகப்படுத்திட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான பொருளாதாரத்தில் நிறைய விஷயங்கள் வந்து பின்தங்கிய நிலைக்கு வந்து கொண்டு போயிருக்கு. ஸோ இதுவும் வந்து முக்கியமான காரணமாக சொல்லப்படுது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டிங் ஃபேட்டிக். ஸோ ஓட்டிங் ஃபேட்டிக்னா 14 ஆண்டுகள் என்ன பண்றாங்க, ஒரே கட்சியை தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால மக்களுக்கே என்ன இந்த கட்சி மேல ஒரு வெறுப்பு வந்து ஏற்பட்டுருச்சு. ஏன்னா 14 ஆண்டுகள் வந்து மக்கள் கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த 14 ஆண்டுகள் என்ன பண்ணல, இவங்க வந்து மக்கள்கிட்ட வெறுப்பு தான் சம்பாதிச்சிருக்காங்க. ஸோ எந்த ஒரு நாட்டிலுமே வந்து மேக்ஸிமம் ஒரு கட்சி வந்து 3 டென்யூர் தான், 5 வருஷம் அப்படிங்கிற மாதிரி 3 டென்யூர் தான் வந்து மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அதுக்கு மேல மக்கள் மத்தியில அந்த கட்சி கிட்ட வெறுப்பு வந்துடும். அடுத்த ஒரு கட்சிக்கு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வாக்காளர்கள் வந்து போயிருவாங்க. ஸோ அதே தான் இங்கேயும் வந்து நடந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லேபர் பார்ட்டியோடைய கேம்பெயின். ஸோ லேபர் பார்ட்டி வந்து திரும்ப லேபர் பார்ட்டியோடைய தலைவராக கேம் ஸ்டானர் வந்ததுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் வந்து மாற்றம் பண்ணிருக்காரு. அதே மாதிரி அந்த கட்சியோடைய கொள்கைகளையும் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி தேர்தலையும் நிறைய வாக்குறுதிகள் வந்து கொடுத்திருக்காரு. ஓகேங்களா. ஸோ சாமானிய மக்களுக்கு தகுந்த மாதிரி நிறைய வாக்குறுதிகள் வந்து கொடுத்திருக்காரு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோல் வந்து பிளே பண்ணிருக்கு. அடுத்து கடைசியா நிறைய பேர் யாரை கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த தோல்விக்கு காரணம் ரிஷி சுனக் தான் முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுல முதல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா முதல்ல என்ன காரணம் சொல்லப்படுது அப்படின்னா ஆக்சுவலா இன்னும் வந்து ரிஷி சுனக்குடைய அந்த அமைச்சரவைக்கு வந்து இன்னும் காலம் இருக்கு. ஓகேங்களா. இன்னும் வந்து அடுத்த எலெக்ஷன் வர்றதுக்கு இன்னும் காலம் இருக்கு. ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு, ஜூலைல வந்து முன்கூட்டியே வந்து எலெக்ஷன் கொண்டு வந்துட்டாரு. ஸோ இதை வந்து அவங்களுடைய ஓன் கட்சியை சார்ந்த நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஸோ நம்ம இன்னும் வந்து மக்களுக்கு சில நலத்திட்ட உதவிகள் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எலெக்ஷன் சந்திச்சிருக்கலாம். ஆனா முன்கூட்டியே எலெக்ஷனை கொண்டு வந்தது ஒரு முக்கியமான இதை வந்து கூறப்படுது. அதே மாதிரி இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ரிஷி சுனக் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்மளுடைய இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி இருக்கார் இல்லையா, அவருடைய மருமகன். அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் பணக்காரர். ஸோ இவர் வந்து மித்த யூகேயோடைய பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணல அப்படின்னா மக்கள் கிட்ட சகஜமா பழகல. அதே மாதிரி மக்கள் கிட்ட சகஜமா பழகல. அதே மாதிரி மக்களும் என்ன பண்ண முடியல அப்படின்னா இவரை வந்து ஈஸியா வந்து அணுக முடியல. ஸோ அப்ப இதுவும் வந்து ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. இவர் வந்து என்ன இல்லை ஒரு பீப்புள் ஃப்ரெண்ட்லி பிஎம் இல்லை அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கா சொல்லப்படுது. சரிங்களா. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டியோட வீழ்ச்சிக்கும் லேபர் பார்ட்டியோட வளர்ச்சிக்கும் உள்ள முக்கியமான காரணங்கள். ஸோ அடுத்து இப்போ என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்தியாவை பொறுத்தவரை இதுவரை ரிஷி சுனக் இருக்கப்ப இந்தியாவுக்கும் யூகேக்குமான அந்த உறவுகள் வந்து நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா. ஏன்னா அவர் வந்து இந்தியாவுடைய ஒரு ஆரிஜினால ஓகே இந்தியாவுக்கு வந்து ஒரு நிறைய விஷயங்கள் நல்ல விஷயமா தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இப்போ கன்சர்வேட்டிவ் லேபர் பார்ட்டி வந்து ஆட்சிக்கு வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இவங்க எதிர்கட்சியா இருக்கும் போது நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. உதாரணமா காஷ்மீர்ல வந்து ஆர்டிகல் 370 வந்து அபார்ஜின் பண்ணாங்கல்ல. ஸோ அதை எதிர்த்து இந்த லேபர் கட்சி வந்து 2019 வந்து ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஆர்டிகல் 370 வந்து எடுத்தது வந்து ஒரு மிகப்பெரிய மனித உரிமை மீறல் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தீர்மானம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதனால வந்து இந்தியாவுக்கும் இந்த லேபர் பார்ட்டியோடைய அந்த யூகே கவர்மெண்ட்டுக்கும் எப்படி வந்து இனி உறவு போக போகுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஸோ அதை பத்தி நம்மளுடைய வரக்கூடிய காலங்களில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்ல போயிட்டு இருக்கு என்ன ஹாட் டாபிக் பத்தி வீடியோ வேணும் அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ டெய்லியும் உங்களுக்கான வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டாபிக்ல இருந்து ப்ரிலிம்ஸ்க்கும் கேட்கறதுக்கும் சரி அதே மாதிரி மெயின்ஸ்க்கும் நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால என்னென்ன விஷயங்கள் சொன்னமோ அதெல்லாமே தெளிவாக பார்த்துங்க. ஸோ நாளைக்கு வேற ஒரு வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ.